ஹலோ. சார்லஸ் அண்ணே, நான் கேபா பேசுறேன். சொல்லுங்கப்பா. அண்ணே எப்படி வேற இருக்கா? ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட ஆ சில கேள்விகள் கேட்கணும் பாத்துக்கங்க. சரி சரி, கேளு இந்த கேளு. போன் வந்து ஆ, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, சரியா? ஆ, அப்படியா? சரி, பண்ணிக்கோ. சரிண்ணே, எனக்கு இப்போ வேற ஒண்ணும் இல்ல. ஆ, இப்போ வந்து நீங்க இப்போ 4 மணிக்கு வந்தீங்க, மன்னிப்பு கேட்டீங்க, எல்லாம் ஓகே. ஆமா வெளியே வந்து நம்ம கூட வீடியோ எல்லாம் போட்டோம். ம். ஆமா. ம் இனிமே நீங்க வேத வசனத்துல இருந்து பேச போறேன், நீங்க ஓகே. ம் ஏன் மத்தவங்க புண்படுற மாதிரி பேசுறீங்கண்ணே? யாரு பண்றோம்? நான் தான் எல்லா வீடியோ டெலீட் பண்ணிட்டேனேப்பா. ஏன்னா நீங்க போடுற வீடியோல ஏகப்பட்ட வேறு, யாரோ ஒருத்தர் மனசு கஷ்டப்பட்டாலும் தப்பு தானே? அதுதான் நான் போடுற வீடியோ தான். அன்னைக்கு நம்ம மன்னிப்பு கேட்டு வந்தோம்ல. ஆமா ஆமா, நீ அதுக்கப்புறம் உன் சேனல்ல கூட போட்டு விட்ட. ஆமா. அப்புறம் தான் நான் தான் எல்லா வீடியோ கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டேனே. நீங்க இன்னும் விட்ட மாதிரியே இல்லையே, ஃபுல்லா ஜீசஸ் ரெடீம்ஸ் ஆ, வீடியோ தான் போட்ட மாதிரி தெரியுது. ஜீசஸ் ரெடிமிஸ் வீடியோ கிடையாது. இப்ப அஹ், எனக்கு ஜீசஸ் ரெடிமிஸுக்கும் நம்மளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சொல்றேன், எந்த ம், பிரச்சனையுமே இல்ல. அவுட் ஆஃப் சரி மிஸ்டர் சாந்தகுமார் ஐயாவுக்கும் எனக்குமான தனிப்பட்ட ஒரு பிரச்சனையா ஆயிடுச்சு இது. சரி. நீங்க ஒரு தனிப்பட்ட ஆஹ் பிரச்சனை வச்சுக்கங்க. அஹ், ஆஹ் நீங்க உம் போட்டோ வந்து ஜீசஸ் ரெடீம்ஸ் போட்டோ தானே யூஸ் பண்றீங்க? இல்ல, அது வந்து மோகன் சிலாசரஸ் அண்ணன் வந்து அவங்க எஃப்ஐஆர்ல மோகன் சிலாசரஸ் அறிவுறுத்தலின்படின்னு இருக்கிறதுனால, ம், மத்தபடி அண்ணனுக்கு தெரியாமையே கூட, அண்ணன் நாலேஜ் இல்லாம கூட ஒரு பேரை கொடுத்துருக்கலாம். ம், ஆனா ம், நம்மள என்ன பொறுத்தவரை இப்ப நான் சாந்தகுமார் ஐயாவை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ம், அவரு ம். மத்தபடி நான் ஜீசஸ் ரெடிம்ஸ் நான் பேசவே இல்லையே. ஜீசஸ் ரெடிம்ஸ் வந்து எனக்கு பிரச்சனையே சரி, இல்ல. அழகா எதுக்கு என்ன நீங்க கூப்பிட்டாங்க. ஒருத்தரை பத்தி பேசுறீங்க? உங்க இதுதான் என்ன உங்களுக்கு? நீங்க என்ன கோரிக்கைக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னு கேக்கு. ஒண்ணும் இல்ல கேப்பா. அதாவது ம். என்ன வந்து நம்ம சத்தியம் டிவி ஐசக் அண்ணன் இருக்காங்கல்ல. சத்யன் டிவி. சரி, சிஇஓ ஐசக்கண்ணே ஆஹ் சொல்லுங்க. ஐசக் அண்ணனை போய் பார்த்தேன். சரி. ஆனா இது வந்து எனக்கு ஐடி கார்டு வந்து இஷ்யூவா இருக்குன்னு உடனே அண்ணன் என்ன உட்கார வச்சு, சரி இதை நம்ம நல்லபடியா இந்த இதுவும் முடிச்சு விட்டுறலாம். நான் மோகன் சி அண்ணனை மீட் பண்ணி உங்ககிட்ட பேச வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஓ, ஒரே இல்ல நாள்ல இல்ல, இதை வந்து நான் ஒண்ணே ஒண்ணு முடிச்சிடும் சொல்றேன் சொல்லிட்டேன். கேளுங்க. இப்போ இந்த எஃப்ஐஆர் இருக்கிறதால உங்களுக்கு ஐடி கார்டு பிரச்சனையா இருக்கு, அப்படிதானே? ஐடி கார்டு பிரச்சனை மட்டும் இல்ல, எனக்கு வேலையே போயிடுச்சு. சரி, வேலை போயிடுச்சு. ம். ஆமா, இப்போ இந்த ஏன்னா எஃப்ஐஆர் ரினியூவல். சரியாயிட்டுனா உங்களுக்கு ஐடி கார்டு வந்து வேலை வந்துருமா? இல்ல இல்ல, நான் தான் இப்போ அட்வொகேட் மோசடி செலுத்துறேன், உச்ச நீதிமன்ற அட்வொகேட் ஐஆர்ஓல நான் ஐடி விங்ல ஒர்க் பண்றேனே. சரி சரி எனக்கு சரி இப்ப அந்த அந்த வேலைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அவனை. சரி. அவ்வளவுதான், அது போனது போயிடுச்சு. ம். இதுக்கப்புறம் நான் ஒரு ஃபாரின் போனேன்னா எஃப்ஐஆர் வேணாம் எனக்கு. வெளிநாடு போகும்போது எதுக்காவது பாஸ்போர்ட் இருக்கு, பாஸ்போர்ட் ரினியூவலோட தான் பிரச்சனை வரும்னு வச்சுக்கேன். சரி இப்ப அது எஃப்ஐஆர் இந்த கேஸ் வந்து நான் வந்து ஹைகோர்ட்ல 1500 ரூபாய் ஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். எஃப்ஐஆர் காஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். சரி. கரெக்டா? அது ஜீசஸ் ரெடிம்ஸும் தேவையில்ல, நானே ஒரு சொல்லியிருக்கேனே. கேஸ் போட்டு. ம். நீங்க சொல்லியிருக்க. ம். அப்ப இது வந்து இஷ்யூ கிடையாது. இப்ப ம். எனக்கு என்னன்னா, நான் இதை அப்படியே விட்டுட்டேன்னு வச்சுக்கியேன், சரி. நீயே நாளைக்கு ஒரு வீடியோ போடுவ. ம். சார்லஸ் அண்ணன் பாருங்க, இந்த ம். மாதிரி கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அமிச்சு ம். அவரை எஃப்ஐஆர் போட்டதுனால அவர் வந்து இப்ப வீடியோ எல்லாம் போடல. ம். ம். அவர் வந்து போலீஸுக்கு பயந்துட்டாரு, ஒரு சட்டத்துக்கு பயப்படுறாரு, ஒரு இது. அந்த மாதிரி ஒரு இது வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு நல்லதா? நீங்க ஏன் மனுஷன் முன்னாடி இப்படி இருக்கும்னு நினைக்கீங்க? அததான் சொல்றேன். அதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயிக்கணும் அப்படின்னா, ஆ. மோகன் சிலாசரஸ் அண்ணனை கூப்பிட்டு, ஆ. சார்லஸ் தம்பி நீ முட்டி போடு, முழங்கால் போடு, ம். உனக்காக நான் ஜெபம் பண்றேன் இதுதான் உங்க அப்படின்ட்டு கோரிக்கையா? அப்பனா உங்களுக்கு மோகன் என்னோட சிலாசஸ் அண்ணனை பார்க்கணும் அப்படிங்கறதா உங்களுடைய கோரிக்கை? பார்க்கணும். சரி சரி. பார்த்து ஆ. அண்ணன் எனக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணி எனக்கு ம். ஒரு கையில ஒரு பைபிள் ஒண்ணு பிரசன்ட் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கேன். சரி. நீங்க நான் பாட்டுக்கு நீங்க நான் அந்த வெளியே வந்து ம். ம். அண்ணன் இந்த மாதிரி ஜெபம் பண்ணாங்க, என் கையை இதை பாருங்க, அண்ணன் கொடுத்த பைபிள் இதுதான், அண்ணன் எனக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்க, அவங்க கையால என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஒரு வீடியோ போட்டு இதை அப்படியே முடிச்சிட்டு, ம். அடுத்த இளைய சமுதாயம் உனக்கும் சேர்த்து, ம். ஜபம் தான் ஜெயிக்கும், ஜபம் ம். தான் ஒருத்தரை மண்டியிட வைக்கும். ம். இந்த ம். தாங்கிட்ட இருக்கிற போலீஸ் பவர், அரசியல் செல்வாக்கு, பணபலம், படைபலம் தோத்து போகுன்றத அடுத்த இளைய சமுதாயத்துக்கு காட்டுறதுக்கு. சரி, அப்ப நீங்க விரும்பியே மண்டியிட விரும்புறீங்க, அப்படிதானே? தாராளமாப்பா. இப்ப ஆ. நீ என் முன்னாடி வந்து கேப்பா வந்து மண்டியிடு, நான் உனக்காக ஜோம் பண்றேன்னா நீ மண்டியிடுவியா மாட்டியா? கண்டிப்பா.
இதே கேப்பா, உன்னை வெட்டிடுவேன்டா, குத்திடுவேன்டா, என்கிட்ட யாரெல்லாம் இருக்கா தெரியுமா, நான் எப்பேற்பட்ட ஆளுன்னா நீ என்ன பண்ணுவ? சரி, சார்லஸ் அண்ணன் மனம் மாறுறதுக்கு பிரேயர் பண்ணுவேன். சரி, நீ நீ அழகா பேசுறையா. ஆக மொத்தத்துல இதுதான் பிரச்சனையே. மோகன் சீலாசர் சென்னை என்ன பாக்குறதுக்கு வர சொல்லிட்டாங்க அவனை. ஐசக் அண்ணன்ல இருந்து யாரு, நம்ம ரிச் கிளமெண்ட் அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க யாரு, இந்த கம்போர்ட் டிவியோட சிஓஓ. ஓ சரி, ரிச் கிளமெண்ட் எனக்கு தெரியும், நான் பாத்திருக்கேன் அவங்கள. பாத்திருக்கேன்ல, அண்ணனும் வந்து மோகன் சீலாசர் அண்ணனை பார்த்தா அவங்களே வந்து அவங்க ஃபேமிலியோட கூட்டுவாங்க, சரி சரி, அண்ணன் வந்து உங்களுக்காக ஜோம் பண்ணி விடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது ரெக்ஸ் கிளமெண்ட் உங்ககிட்ட சொன்னாங்களா? இப்படி என்கிட்டயே சொன்னாங்க. நீங்க ஃபேமிலியோட வாங்கன்னு சொன்னாங்களா? மோகன்சி என்னன்னு பாக்க ஃபேமிலியோட வாங்க. ஓகே ஓகே. அண்ணன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, நீங்க ஜெபம் பண்ணிட்டு ஆசீர்வாதத்தோட என்ன பண்ணுங்க. இப்போ நீங்க மோகன் சிலாசரஸ் அண்ணன் மேல உள்ள வெறியில தான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? மோகன் சிலாசரஸ் அண்ணனுக்கும் எனக்கு அவர் மேல வெறியில இருந்து வெறினா பாக்கணுங்கிற வெறி அப்படிதான் தெரியுது நீங்க பேசுறத பார்த்தா. பாக்கணும். இத ஏன் வந்து இது அந்த பாக்கார விஷயம் வந்து தடைப்பட்டு போச்சு அப்படின்னா, இப்ப என்னன்னு கேட்டா, எனக்கு கைது பண்ணும் பொழுது நம்ம சாந்தகுமார் ஐயா வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க போல இருக்கு, போலீஸ்கார ஐயாக்களோட. சரி, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, சார்லஸ வந்து அரெஸ்ட் பண்ண முடியல, அவன் பயங்கரமான ஆளு, அவன் வந்து அவன் பின்னாடி பெரிய அமைப்பு இருக்கு, ஹிந்துத்துவா இருக்கு, கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கர பில்டப் கொடுத்திருக்காங்க. அது போக நான் வந்து ஒயின் ஷாப்பா போய் சுத்திக்கிட்டு இருந்தேன். எனக்கு வெள்ளிக்கிழமை போன வருஷம் 12ஆம் தேதி ஒயின் ஷாப்புக்குள்ள போய் கிடையாது, 10ஆம் தேதி சொல்லுங்க. 10ஆம் தேதி ஒயின் ஷாப்புக்குள்ள போய் உட்கார்ந்து இருந்திருக்கான். அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டேன்னா, ஒரு குடிகாரனாவும் ஒரு பயங்கரமான ஒரு கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்புல வந்து நான் காசை வாங்கிட்டு வீடியோ போடுற மாதிரி என்ன சாந்தகுமார் ஐயா அவர்கள் மோகன் சீலாசர் கிட்ட பயங்கர பில்டப் கொடுத்துட்டாங்க. இது இயல்பாவே எல்லாருக்கும் தோணும்னே. தோணும். இல்ல அவங்க நேர்ல வந்ததுனால, சாந்தகுமார் ஐயா நேர்ல வந்ததுனால என்ன அரெஸ்ட் பண்ணும்போது போலீஸ்கார ஐயா அவங்க யாரு எஸ்ஏ அண்ணன், நம்ம மோசஸ் அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா நாசிரியத்துல, இருந்திருக்காங்க. அந்த அண்ணன் தான் என்ன அரெஸ்ட் பண்ண வந்தது, கூட ஒரு கான்ஸ்டபிள் தம்பி வந்தாப்ல. சரி 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 சரி. அவங்களே எனக்கு கொடுத்த ஃபீட்பேக் என்னன்னா, என்னென்ன நீங்க பாட்டுக்கு வான்னு கூப்பிட்டு இருந்தா நீங்க பாட்டுக்கு பஸ்ல ஏறி வந்திருப்பீங்க, நம்ம பாட்டுக்கு ஒரு ஸ்லீப்பர் பஸ்ல போட்டு வந்திருக்கலாம் போல இருக்கு, உங்களை பயங்கர பில்டப் கொடுத்துட்டாங்க என்ன. அதனாலதான் நாங்களே என்ன பண்ணணும், யோசிச்சு நைட் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணோம். அப்போ இப்ப போலீஸ்கார ஐயாக்களுக்கும் நம்மளுக்குமான இது அந்த அரெஸ்ட், அந்த ஜெயிலுக்கு அமிச்சது அதோட முடிஞ்சு போச்சு. கரெக்டா? சரி. இப்ப நம்மளுக்கு பிரச்சனை வந்து, இப்ப நான் மோகன் சீலாசர் என்ன பாத்துட்டேன்னா நம்ம சாந்தகுமார் ஐயா சொன்னதெல்லாம் அங்க உடஞ்சு போயிரும். மோகன் சீலாசர் என்ன, ஏப்பா இவன் சாதாரண ஒரு தம்பி, இவனை போய் என்கிட்ட இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டீங்களே, இப்படி தெரிஞ்சிருந்தா நானே அவன் வீட்டுக்கு போயிருப்பேன்யா. பாருங்க, உங்க மேல எனக்கு 1000 எதிர்மறை கருத்து இருந்தாலும் நீங்க சொல்றது வந்து நான் ஏற்றுக்கொள்றேன். எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும், உங்களை காயப்படுத்தி இருந்தாலும் நீங்க மோகன் சிலாசர் சொன்ன பாக்கணும்னு நினைக்கீங்க, அது ஒரு நல்ல விஷயம்தான். இந்த செய்தி வந்து மோகன் சிலாசர் அண்ணனுக்கே போய் சேர்ந்திருக்குமாங்கிறது தெரியல. இந்த ரெக்கார்ட் மூலமா கூட போய் சேரலாம். இப்போ நீங்க பாக்குறதுக்கு எதுவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா மோகன் சிலாசர் அண்ணனை? ஆமா, நான் ட்ரை பண்ற லெவலுக்கு நான் யார்கிட்ட பேசணுமோ நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். சரி 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 சரி. இப்ப அந்த ஆடியோ மூலமா கேபாவாகிய உன் சேனல், தூத்துக்குடி வில்லேஜ் மேன் சேனல் மூலமாவும் கேட்டுக்கிறேன். சரி, நாளைக்கே கூட மோகன் சிலாசர் என்ன கூப்பிட்டு விட்டாங்கன்னா அண்ணன் முன்னாடி நான் முழங்கால் போட்டு நிப்பேன். அண்ணன் என் தலையில கை வைக்கிறாங்களோ இல்ல தள்ளி நின்று ஜோம் பண்றாங்களோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா நான் பாட்டுக்கு அண்ணன் எனக்கு ஒரே ஒரு பைபிள் மட்டும் வாங்கி தர சொல்லுங்க. பைபிள் உங்களுக்கு வாங்கி தரணும். சரி. ஆமா, பைபிள் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவீங்களா? நான் அதை வச்சுதான் நான் ஊழியம் பண்ண போறேன். ஓகே ஓகே, சூப்பர். அவ்வளவுதான். அதை வச்சு நான் ஒரே ஒரு வீடியோ, அண்ணன் கூட போட்டோ வீடியோ எதுவுமே தேவையில்ல, வெளியே வந்து அண்ணன் இந்த மாதிரி கூப்பிட்டாங்க, எனக்கு பைபிள் கொடுத்தாங்க, எனக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்க அப்படின்னுட்டு ஒரே ஒரு வீடியோ ஜோம் பண்ணாங்கன்னு போட்டு நான் பாட்டுக்கு எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மோகன் சீலாசர் தானே, இப்ப நான் தான் யார பத்தியுமே பேசலையே. சரி சரி, வெறும் ஜீசஸ் ரெடிங்ஸ், நம்ம சாந்தகுமார் ஐயா இவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, அவங்களும் பாவம்ல, அவங்க பாவம்னா அவங்க கொடுத்த பில்டப் உடஞ்சிரும்ன்ற மாதிரி பயப்படுறாங்க. சரி சரி, அதுக்கு நான் பொறுப்பு எப்படி ஆக முடியும்ன்றது எனக்கு தெரியல.
சரி, நீங்க மொத்தமா உள்ள இதுல ஒரு ஆளை மட்டும் ப்ளேம் பண்றது எப்படி இதாகும்? இல்ல அது எஃப்ஐஆர்ல வந்து அவங்க சாந்தகுமார் ஐயா பேர் மட்டும் தானே இருக்கு. ஓஹோ! மோகன் சிலாசரஸ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சாந்தகுமார் என்பவர். இப்ப நம்ம வந்து டாக்டர் அன்புராஜ் அண்ணன் பேரோ இல்ல வேற யார் பேரோ ரிக்ஸ் கிளமண்ட் அண்ணன் பேரோ இன்னும் ட்ரெஷரர் ட்ரெஸ்டி யாரோ பேரோ இருந்துச்சுன்னா நம்ம அவங்களெல்லாம் சொல்லலாம். ஆ, ஆ, ஆ. நம்ம ப்ரூஃப் வந்து எஃப்ஐஆர்ல 2 பேர் தானே. ம், 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 ஆஹ் ம். அது போக ஜீசஸ் ரெடிம்ஸ் 4 மாவடி அறக்கட்டளை அப்படின்ற ஃபுல் அட்ரஸுமே இருக்கு. சரி, சரி, அப்ப சரி. நம்ம இவங்க 3 பேரை தானே நம்ம ப்ளேம் பண்ண முடியும். சரி. இப்போ நீங்க இப்ப யார் தான் இத கேஸ் குடுத்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கீங்க? கேஸ் கொடுத்தது வந்து சாந்தகுமார் ஐயா மட்டும்தான் கொடுத்ததா எனக்கு இப்போதைக்கு தெரியுது. ஏன்னா மத்தவங்க தான் எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசிட்டாங்களே. ஓ! நான் சரி, 4 சரி. மாவடிக்கு போன நீ பேட்டி எடுக்கும்போது நான் வந்தேன் தெரியுமா மன்னிப்பு கேட்கறதுக்கு. ஆமா, ஆமா, ஆமா. அப்போ சாந்தகுமார் ஐயா எனக்கு யாருன்னே தெரியாது சாந்தகுமார் ஐயா. ஆ, ஆ, ஆ. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, நானும் இன்னும் ஒரு 2 பேர் இன்சார்ஜ்னு ஒரு ஐயா குள்ளமா இருந்தாங்க. அவங்களும் இன்னொரு தம்பியும் கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆ, அவங்களும் எனக்காக ஜோம் பண்ணி விட்டாங்க. சரி. அப்ப சாந்தகுமார் ஐயா உள்ள வராங்க. ம். உள்ள வந்திருக்காங்க. என்ன பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே ஒரு சண்டைக்காரனை பார்த்த மாதிரி போயிட்டாங்க. ஓ! எனக்கு அவர்தான் சாந்தகுமார்ன்றதே தெரியாது. அப்புறமா தான் சொல்றாங்க அவர்தான் சாந்தகுமார் அப்படின்னுட்டு. சரி, 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 சரி. அப்போ எதுக்கு ஒரு பர்சனலா அவருக்கும் எனக்கு என்னதான் பிரச்சனைன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தூக்குன கோவத்துல நான் ரிக்ஸ் அண்ணனை பேசியிருக்கேன், ம், ஐசக் அண்ணனை பேசியிருக்கேன், ஒத்துக்கிறேன். ம். அவங்க எல்லாம் என்கிட்ட அன்பாயிட்டாங்க. சரி, ஆனா சரி, சரி. சம்பந்தமே எல்லாமே ஒரு சாந்தகுமார் அண்ணன் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு போறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டேன்னா, ம். பாரு அவன் சார்லஸ் வந்து மன்னிப்பு கேட்க வந்ததுக்கு காரணம் வந்து நான் வந்து அந்த கேஸ வந்து என்ன பண்ணுவேன், திரும்ப வந்து நான் சார்ஜ் ஷீட் போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன்னு மிரட்டினேன். அதை வச்சுதான் அவன் வந்து மன்னிப்பு கேட்க வந்தான் ம். அப்படின்னுட்டு அவங்க உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. சரி. இதெல்லாம் நாலுமாவடி உங்களுக்கு யார் சொல்றா? அங்க உள்ள ஒர்க் பண்றவங்க. சரி, சரி, ஆனா சரி, சரி. என்னன்னா ஒரு கேஸுக்காக நீங்க பயந்து போய் வந்து மன்னிப்பு கேட்டீங்கன்ட்டு சொல்றாங்க. அப்போ ம், அது வந்து எனக்கு அவமானம் கிடையாது. நம்ம ம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கிறிஸ்தவத்துக்கு சரி, எவனோ என்ன சொல்லிட்டு போறான்னு விட வேண்டியதானே நீங்க? விட வேண்டியது என்னன்னா ஒரு அடுத்த இளைய சமுதாயத்துக்கு நீ அப்ப எப்படி மனசுல பதிய வைக்கிறாங்க. ம், ம், ஒரு ம். போலீஸ் கேஸ் ஒரு பஞ்சாயத்து சரி, அவங்க இதுதான் வந்து அப்படி சொன்னாலே அது அவங்க எப்படி அது இளைய சமுதாயம் எப்படி அதை நல்லதை ஏற்றுக்கொள்வாங்க? அப்படி அவங்க சொல்லியிருந்தா? ஆமாப்பா. இப்போ இப்போ ம், நீ என்கிட்ட இவ்வளவு ஆர்குமெண்ட் பண்ற. ம், கேப்பா உன் வாயை நான் அடைக்கிறேன் பாருன்னு சொல்லி இப்ப நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன் வாயை அடைச்சிட்டேன்னா அதுதானே அடுத்த இளைய சமுதாயத்துக்கு நிக்கும். ம், 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 ம். இதே நான் வந்து கேபாவுக்காக ஜோம் பண்ணலங்க அவன் வாயை அடைச்சிட்டேங்க அப்படின்னா அதுதானே அப்போ நீயும் நானும் எதை பண்றோமோ அதை தானே அடுத்த இளைய சமுதாயம் பண்ணுவாங்க. சரி, சரி, சரி. சரி, இந்த இப்ப பிரச்சனையை முடிக்க பாருங்கண்ணே. அதாவது நீங்க அவர் மேல அன்பு வைங்க, அவ்வளவுதான். எப்ப எனக்கு வந்து அன்புதான்பா. எனக்கு தகப்பன் வேற யாரு அவரு யாரு ம், நம்ம மோகன் சீலாசர் யாரு என் ம், அப்பா வயசு. ம், ம். ஆஹ் இப்ப நான் போய் அவரை போய் என்ன அதை வேற சொல்லியிருக்காங்க போல இருக்கு. சார்லஸ உள்ள கூப்பிட்டு நீங்க ஜோம் பண்ண விட்டீங்கன்னா அவன் ஏதாவது பாம்பு கிம்பு போட்டு போயிருவான். உங்களை உங்களை அடிச்சிருவான். அவன் சரி, விடுங்க. பயங்கரமான எனக்கு ஆளு. காமெடியா இருக்கு. ம், ம். அப்படிதான்ப்பா அப்படிலாம் சொல்லி வச்சிருக்காங்கய்யா. சொல்லி இதெல்லாம் வச்சதுனால உங்களுக்கு யாருன்னே சொல்றா? எல்லாம் ஒர்க் பண்றவங்க. ம். உம் எல்லா மினிஸ்ட்ரியில இருந்தும் எனக்கு முதல்ல நான் போட்டுட்டு இருந்த வீடியோ எல்லாம் பயங்கரமா இருந்துச்சுல்ல. எல்லா மினிஸ்ட்ரியில இருந்தும் என் லைனுக்கு வருவாங்க. சரி, 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 சரி. அங்க நடக்கிற நம்ம ஜீசஸ் ரெடிம்ஸ் மட்டும் கிடையாது, பல மினிஸ்ட்ரிகள்ல இருந்து அதுல சரி. தேவையானதை நான் எடுத்துப்பேன். இது விட்டுருவோம். மத்தவங்க யாருமே பர்சனல் ஆக்கல. ம், ம், ம். ஆனா சாந்தகுமார் ஐயா மட்டும் இப்ப என்ன பர்சனல். ஆனா சாந்தகுமார் ஐயா எனக்கு இன்னைக்கு வர சொல்றேன் அவரை நான் ஒழுங்கா கூட பாக்கலப்பா. ம், ம். என்ன என்ன ரிமாண்ட் எடுத்த அன்னைக்கு அவர்தான் வந்து கையெழுத்து போட்டதா கேள்விப்பட்டேன். முன்பின் ஆனா அவர்தான் தெரியாத வந்து ஒரு ஆளை இப்படி ஆஹ் நம்ம ஏன் சொல்லணும்? மன்னிச்சிடலாமே. அதான் எஃப்ஐஆர்ல இருக்குல்ல. எஃப்ஐஆர் நான் மன்னிக்கிறேன். நான் தான் மன்னிப்பு கேட்கவே போயிட்டேனே. ம், அப்படியே ம், ஒருவேளை யாரையாவது ஏதாவது நான் காயப்படுத்தி இருந்தா, அப்படியே ம், ஒருவேளை யாருன்னு எனக்கு தெரியல, நான் ம். வந்து பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கன்னு தானே உன் முன்னாடி தானே உன் சேனல்ல தானே நான் பேட்டியே கொடுத்தேன். சரி, சரி, சரி. அப்புறம் நான் போய் மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு. ம், ம், ம். நான் வெறும் வீடியோ தான் கேப்பா போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னால சரி, முடிஞ்சது வந்து இதுக்கு வீடியோ தான் போட முடியும். எதுதான் தீர்வுனே தெரியலையே. இதுக்கு ஒண்ணே ஒண்ணு, மோகன் சீலாசர் அண்ணன்கிட்ட டைரக்டா பேசுறவங்களா இருக்கணும். ம், 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 ம். ஆனா அவனை கூப்பிட்டு ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க.
மத்தவங்க சொல்ற மாதிரி ஒருவேளை அவன் ஜெபம் பண்ண வரும்போது உங்களை ஒரு அடி கொடுத்தாலும் என்ன என்ன இருக்கு, ஊழியம்னு வந்துட்டா எல்லா பாடுமரணங்கள் இருக்கதான் செய்யும். அவன் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. ஏற்கனவே யூடியூப்ல பேசுனதுக்கே உள்ள புடிச்சு போட்டீங்க, இல்ல நேர்ல வந்து அடிச்சா என்ன ஆகும்? ஆனா அப்ப அவனை கூப்பிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணி அவன் கையில ஒரு பைபிளை கொடுத்து அனுப்புங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா இத வந்து என்ன பண்ண இத மாட்டாங்கன்னா இப்ப நீங்க சொல்றீங்க உங்க சைடுல இருந்து, மத்த சைடுல இருந்து எப்படி எடுத்துக்கிடுவாங்க? இது என்ன ஒரு பிளாக்மெயில் பண்றாரு நம்மள அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட மாட்டாங்களா? இது வந்து பிளாக்மெயில் கிடையாது, இல்ல இது வந்து ஒரு அன்பு ஜெயிக்குது, ஜெபம் தான் ஒருத்தனை மண்டியிட வைக்கும். இதுல ஈகோ இது பிரச்சனை வந்து எல்லாம் வரும். ஆமா, இது வந்து எப்படி வரும்னா, மோகன் சிலாசர் என்னென்ன உங்களை பத்தி எப்படிலாம் பேசியிருக்கான், என்னெல்லாம் பேசியிருக்கான், அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை கூப்பிட்டு நீங்க ஜோம் பண்றீங்களே அப்படின்னு கட்டாயம் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஆனா மோகன் சிலாசரஸ்னு ஒரு மனுஷன் தோப்பாரு, ஜீசஸ் ரெடிம்ஸ்ன்ற ஒரு மினிஸ்ட்ரி ஜெயிக்கும், ஊழியம் ஜெயிக்கும். இப்ப நீ சொல்லு, சார்லஸ் கேபான்றவன் தோக்குறது பரவாயில்லையா, இல்ல கிறிஸ்தவம் ஒரு மினிஸ்ட்ரி வந்து தோத்து போறது பரவாயில்லையா? இல்ல அவர் உங்ககிட்ட பேசுறது இதெல்லாம் ஓகே தான், அது அன்பு ஜெயிக்கும். அதுல அன்பு ஜெயிக்கும். ஆமா, அதுக்கு நீங்க இப்படி முட்டிட்டு நீங்க என்ன பாக்கலன்னு வீடியோ போட்டுட்டே இருப்பேன் அப்படின்னா அது என்ன இதுல நியாயம்? ஆமா, நான் வீடியோ போட போடதானே இல்லன்னு வச்சுக்க. இப்போ முதல்ல என்ன சொன்னாங்கன்னா ஒரு 4-5-6 மாசம் நீங்க இல்ல, இப்ப நீங்க ஒரு வேலைக்கு செட்டில் ஆயிட்டீங்க, அப்புறம் என்ன நீங்க திரும்பி அந்த வேலைய எடுக்கணும்னு பாக்கீங்களா, பழைய வேலைய? எப்ப அதுதான் எனக்கு போயிடுச்சு, ஐடி கார்டே போயிடுச்சு, அது லிமிடெட் கம்பெனி. ஓ சரி, அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் போய் ஐடி கார்டு ரினியூவலோ அந்த வேலைக்கு போய் சேர்றதோ அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் அது வந்து கார் லோன்ல செட்டில்மெண்ட் டீம்ல இருந்தேன். சரி சரி. பழைய மாதிரி வந்து நம்ம ஒரு 1000 கிலோமீட்டர் கார் ஓட்டுறது அதெல்லாம் இனிமே நம்மளால முடியாது, வயசாகி போச்சு. சரி, ஓகே. அதனால இப்ப இந்த வேலை வந்து நல்ல அருமையான வேலை. அண்ணன் வந்து ஆபீஸ் கொடுத்துருக்காங்க, மோச செல்லத்தோரன்னு ஆபீஸ்க்குள்ளேயே உட்கார்ந்துங்கன்னு, வெளியே எப்பமா போற நேரம் மட்டும். அது எனக்கு வேலை பிரச்சனை இல்லை, இந்த ஐடி கார்டு அதெல்லாம் பிரச்சனையே இல்லப்பா, கேஸ் பிரச்சனையே கிடையாது, அன்பு ஜெயிக்கும். இப்ப நான் இந்த வீடியோ போடாம நீ சொல்ற மாதிரி ஒரு நீயே என்ன சொல்ல வர, ஒரு 5 மாசம் 6 மாசம் வீடியோ போடாம இருங்கண்ணே, மோகன் சிலாசர் அண்ணனே உங்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவாரு, ஜோம் பண்ணுவாருன்னு சொல்ல வர, கரெக்டா? அடங்க மாட்டேங்கல. இப்படி இருந்ததுன்னா அப்ப என்ன ஆயிரும்னு கேட்டாங்கன்னா, ஓ அப்போ அந்த பழைய கேஸ் அவன் ஜெயிலுக்கு அமிச்சது அது அடுத்தவன் யோசிக்கிறது, நீங்க யோசிக்கிய எவன் என்ன நினைச்சிட்டு போறான் கேப்பா, அடுத்தவன் யோசிக்கிறது இல்ல கேப்பா, அதுதான் ஒரு இளைஞர்கள் மத்தியில பதியோன்றேன். நாளைக்கு உன் பையனாகட்டும் என் பையனாகட்டும், எப்ப அன்புக்கெல்லாம் இங்க வேலை கிடையாது, அடிதடிதான். ஒருத்தனை வந்து என்ன பண்ணணும், மண்டியிட வைக்கணும்னா போலீஸ் கேஸ கொடுக்கணும், ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இளைஞர்கள் மத்தியில பதிஞ்சிரும். இப்ப அப்படி இல்ல. இப்ப பாரு, சார்லஸ் என்ன வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு, வீடியோ போட்டு சொல்லுங்க. நீங்க அப்படியே வீடியோ போடுங்க, மோகன் சேன நான் அவங்க பாக்கணும்னு நினைக்கேன், இந்த பிரச்சனைக்கு முட்டுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கேன், நீங்க என்ன சந்திங்க அப்படின்னு வீடியோ போடுங்க. நீங்க அதுல எதுக்கு 2-3 பேரை பிடிச்சு இழுத்து போடுறீங்க? ஆமா, நான் தான் எல்லா வீடியோலயும் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன், அண்ணன் கூப்பிட்டு எனக்கு ஒரு ஜெபம் பண்ணாங்க, தனியா அப்படி வீடியோ போடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து தானே போடுறீங்க, தனியா ஒரு வீடியோ போடுங்க, ஒரு ஷார்ட்ஸ் போடுங்க. மோகன் சேனை பார்த்தா கண்டிப்பா பாக்கணும் தான் நினைப்பாங்க. அவர்கிட்ட போய் காமிக்கிறவங்க அதை காமிக்க மாட்டாங்களா? ஒருவேளை இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது மோகன் சி அண்ணன் சொல்ற கூட மோகன் சின்னு சொல்லியிருப்பேன், ஆனா பாருங்க நான் உங்களுக்கு வெறும் மோகன் சின்னு சொல்றான்னு அந்த வீடியோ அதான் போய் காட்டுவாங்க. அதுதானே இப்ப பிரச்சனையே. மோகன் சி அண்ணன் உட்காந்து எல்லா வீடியோ பாப்பாரா, நீயே சொல்லு. சரி, மொத்தத்துல இதுக்காக வேண்டி வேற ஒண்ணும் பண்ண முடியாது, பிரேயர் தான் பண்ணணும். ஆமாப்பா, நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன்பா, பிரேயர் பண்றவங்க இப்ப பிரேயரை விட்டுட்டாங்க. நீங்க எப்படி சொல்லலாம், அது அந்தரங்கத்துல பாக்குற பிதாக்குதான் தெரியும், நமக்கு தெரியாது. அவங்க எப்படி இருக்காங்கிறது அந்தரங்கமா பாக்குறது மேல இருக்கவர் தான். யாருனாலும் சரி, நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது ஒருத்தரை, இவங்க இப்படி அவங்க அப்படி. உங்களுக்கு வெளியரங்கமா ஒருத்தர் மோசமா தெரியலாம், ஆனா உள்ள அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. உலக பிரமாணம் பார்த்தோன்னு சொல்லுவான், அவன் பாரு பொறுக்கி பையன், புறம்போக்கு பையன் அப்படின்றான். ஆனா அவன் உள்ள எப்படி இருக்காங்கிறது மேல உள்ளவருக்கு தான் தெரியும். அதேதான் என் விஷயத்துல அப்படி பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு பயங்கரமான ஆளுன்னு காமிச்சு வச்சுட்டாங்க. இப்ப மோகன் சி அண்ணன் கிட்ட போனாச்சு, இவனுக்காடா இந்த மாதிரி பில்டப் கொடுத்தாங்க, இத நான் என்னைக்கோ கூப்பிட்டு இவனை முடிச்சு விட்டுருப்பேன் இந்த பிரச்சனைய அப்படின்னு மோகன் சிலாசர் நினைச்சிருவாரு. நீங்க பிரச்சனைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, இப்ப அவங்க இது ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைச்சாங்கன்னா
சரி யாரோ ஒருத்தன் சொல்லிட்டு போறான். இப்போ ஆஹ் அவங்க வந்து யாரோ ஒருத்தன் ஏதோ சொல்லிட்டு போறான். நம்ம எதுக்கு கண்டுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆஹ் இயல்பான விஷயம் தானே. அதுவும் அப்படி சரிதானே. இருக்கு. அப்படி இருக்கிறவங்க வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. அந்த கேஸ வந்து இன்னும் நடத்திக்கிட்டு அது அவங்களுக்கு நடத்திட்டு மாட்டாங்க. தெரியாம கூட நடந்திருக்கலாம். நீங்க யாருக்கு சொல்றீங்களே. நான் தான் சொல்றேன், மோகன் சீலாசரதன் வந்து நல்லவருன்ட்டு. ம். அவரை வந்து இந்த பார்ட்ல இருந்து எடுத்துரு. அவருக்கு 1008 சார்லஸ் மாதிரி 1008 கதைகள் அவர்கிட்ட கொண்டு போக மாட்டாங்க. ம், 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 ம். இது முழுக்க முழுக்க நம்ம சாந்தகுமார் ஐயாவோட என்னது, ஐயாவுக்கும் எனக்கு என்னதான் அப்படி பிரச்சனைன்னு எனக்கே தெரியலன்றேன்ல. ம், 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 ம். சாந்தகுமார் ஐயா வேற அதுல பல அனைத்து சாந்தகுமாரனே உங்களை பார்த்திருக்க கூட மாட்டாங்க அதுக்கு முன்னாடி. நீங்க வேற. அததான் சொல்றேன். பாத்துருக்க கூட கிடையாது. நான் ஒரு பேரை கூட நான் ஒரு வீடியோல அவர் யாருன்னு தெரிஞ்சாதானப்பா அவர் பேரை பேசுறதுக்கு. ம், ம். ஆஹ் ஆனா அனைத்து போதகர்கள் சார்பான்னு கொண்டு போய் கொடுத்திருக்காப்ல. ஒருவேளை வேற மத்த பாஸ்டர்கள் எல்லாம் போய் சாந்தகுமார் அண்ணன் கிட்ட சொல்லி, ஐயா கிட்ட சொல்லி, ம், ம், ம். ஒருவேளை அதனால என்ன வந்து ஜெயில பிடிச்சு போட்டிருக்கலாம். அப்போ வந்து நீ சொல்ற மாதிரி கரெக்ட் தான். இவன் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஜீசஸ் ரெடிம்ஸ பத்தி 1000 வீடியோ போட்டோம், மோகன் சேனனை பத்தி போட்டோம். ஆனா வேற யாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க போய் அதுல சாந்தகுமார் ஐயா இன்வால்வ் ஆயிருக்கலாம்ல. ம், ம். ஐயா நீங்க அவனை உங்க செல்வாக்கை பயன்படுத்தி அவனை ஜெயில பிடிச்சு போடுங்கன்னு சாந்தகுமார் ஐயா இப்ப யாருக்காக வேலை பாக்குறாருன்னு தெரியல. ஜீசஸ் ரெடிம்ஸ்க்கு வேலை பாக்குறாரா இல்ல மத்த ஏதாவது ஊழியத்துக்கு வேலை பாக்குறாரா தெரியல. சரி குழப்பத்தையே உண்டாக்காதீங்க. சரிண்ணே, இதுக்கு தீர்வு வந்து ஏசப்பா கையில தான் இருக்கு. ஓகே. ஆமா. சரிண்ணே, என்ன பண்ணு, பிரேயர் இது பண்ணு. என்ன சொல்லனே இப்பவும் நான் தெரியல சொல்றேன், மொத்தத்துல. எப்பவும் சொல்றேன், ஜபம் தான் கேப்பா ஜெயிக்கும். ஓகே, ஓகே. இல்ல நீ அது தெரியும். மத்தபடி வேற. இப்போ ஆமா, அந்த இதுல அரசியல் வேற செல்வாக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு வந்து மோகன் சேனனை பார்க்கணும். அவ்வளவுதான். இந்த பார்க்கணும், வீடியோ மூலமா அவ்வளவுதான். நம்ம அதை கன்வே பண்ணிடுவோம். மோகன் கன்வே சேனனை பண்ணும். நீங்க பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படி சொல்லுங்க. அவ்வளவுதான், ஆசைப்படுறீங்க. சிம்பிள். ஆமா. மோகன் சேனன் இப்போ தனியா சந்திச்சு பிரேயர் பண்ண ஆசைப்படுறீங்க. தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல். நான் ஓகே. இவ்வளவுதான், சிம்பிள். அண்ணனை ஒரே இது ஒண்ணு, பைபிள் எனக்கு கொடுக்கணும். சரி, இதெல்லாம் அதுக்கு நமக்கு கேட்கறது கொடுக்கணுமா? கட்டாயமா இது? அது அவங்க என்ன? கட்டாயம். சரி, இல்ல ஓகே. இல்ல, ஒரு பைபிள் கட்டாயம் கொடுக்கணும். ஒரு ஓகே, சின்ன ஜபம் பிளஸ் பைபிள். அந்த பைபிளை வச்சுதான் சார்லஸ் ஆகிய நான் ஊழியம் செய்வேன் போறேன். ஓகே, ஓகே. ஓகே, அவ்வளவுதான், சிம்பிள். சரிண்ணே, சரிண்ணே. ஓகே. ஓகேண்ணே, பாய்ண்ணே, பாய்ண்ணே.